வணக்கம். இந்த வீடியோவில் வந்து சங்ககாலம் 6th செப்டம்பருக்கு சங்ககாலம் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள், அப்போ தொடர்கால தமிழ் சமூக பண்புன்னு சொல்லிட்டு ஒரு 3 லெசன் இருக்குது. இதை பார்ப்போம். சங்கம் என்பது மதுரை பாண்டியரசின் ஆதரவு தாய்த்துவங்க தமிழ் புலவரின் குடும்பம்னு சொல்கிறாங்க. அதாவது மதுரை பாண்டியரசில் ஆதரவு தாய்த்துவங்க தமிழ் புலவரின் குடும்பம்னு சொல்கிறாங்க. இப்போ உலக இயற்றிய பாடல் சங்க இலக்கியம்னு சொல்கிறாங்க. இது எல்லாருக்கும் தெரியும். அதாவது பாண்டிய நாட்டில் தானே சங்க இலக்கியம் இயற்றியிருப்பாங்க. பாடல் இயற்றப்பட்ட காலம் சங்க காலம்னு சொல்கிறாங்க. காலவரம்பு கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 3ஆம் நூற்றாண்டு, அதாவது கிறிஸ்துவ 3ஆம் நூற்றாண்டு கிறிஸ்துவ 3ஆம் நூற்றாண்டு வரை. புவியியல் பரப்பு வடக்கு வெங்கடம்னா திருப்பதினு அர்த்தம். தெற்கு கன்னியாகுமரி வரை. கிழக்கு வந்து மேற்கடல்கள். ஓகே. காலம் வந்து இரும்பு காலம். பண்பாடு வந்து பெருங்கற்கால பண்பாடு. அரசு முறை முடியாட்சி. பனை ஓலைகளில் உள்ள தமிழ் இலக்கியங்களை மீட்டெடுத்தவர். இது இம்பார்ட்டண்ட்டு. இது இப்போ ப்ரீவியஸ் இயர் குரூப் 4 கொஷின். ஆறுமுக நாவலர், தாமோதரப்பிள்ளை, சாமிநாத ஐயர் 3 பேர் தான் பனை ஓலையில் உள்ள தமிழ் இலக்கியங்களை மீட்டெடுத்திருப்பாங்க. இப்போ வந்து சங்ககால சான்றுகள் வந்து பார்ப்போம். கல்வெட்டுகள் வந்து சங்ககால சான்றக்கூடியது. சங்ககால சான்றுகள் கல்வெட்டு வந்து இடிமுக கல்வெட்டு, புகழூர் கல்வெட்டு, அசோகர் 2 3 13ஆம் பேரனை, மாங்குளம், அகர்மலை, கீழ்வடன்னு சொல்கிறாங்க. செப்பு பட்டியங்கள் வந்து வேள்விக்குடி, சின்னம்மன் செப்பேடுன்னு சொல்கிறாங்க. நாணயங்கள் வந்து சேர சோழ பாண்டி குறுநில மன்னர்கள் ரோமானிய நாணயம் சொல்கிறாங்க. பெருங்கற்கரை நிலச்சங்கள் வந்து புயலிடங்கள் நடுக்கருன்னு சொல்கிறாங்க. அகழாய்வுகள் வந்து எங்கெல்லாம் மேற்கொண்டிருக்காங்கன்னா ஆழ்ச்சநல்லூரை மேற்கொண்டிருக்காங்க, அரிக்கமேலில் மேற்கொண்டிருக்காங்க, கொடுமணல், புகார், கொர்க்கை, அழகன்குளம், துறையூர். இலக்கிய சான்றுகள் வந்து தொல்காப்பியம், மெட்டுத்தொகை, 10 பாட்டு இதெல்லாம் தெரியும். 12 கீழ்கணக்குனா திருக்குறள்லாம் வரும். அந்த 12 கீழ்கணக்கு, சிலப்பதிகாரம், மணிமேகலை. அயல்நாட்டு குறிப்பு வந்து பெரிப்ளஸ், எரித்திரிக்கடல், பிளினியின் இயற்கை வரலாறு, தாழ்மை பேர். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பிளினி இயற்கை வரலாறு என்ற புத்தகத்தை எழுதுவார் பிளினி. புவியியல் என்ற ஒரு புக்கு எழுதுவார் தாலமி. மெகஸ்தீனியஸ் வந்து இண்டிகான்னு சொல்லிட்டு ஒரு இது எழுதியிருக்காரு. 3 வேந்தர்களை பற்றி பார்ப்போம். சேர ஆட்சி பகுதி வந்து மத்திய மட்டம், வடக்கு திருவிதாங்கூர், கொச்சி, தெற்கு மலபார், கொங்கு மண்டலம். அதாவது மத்திய வடக்கு திருவிதாங்கூர்னா இப்போ இங்கே இருக்குன்னா இங்கே இந்த மத்திய மட்டம் வடக்கு திருவாங்கூர் இங்கே இருக்கும், கொச்சி இங்கே இருக்கும், தெற்கு மலபார் இங்கே இருக்கும், கொங்கு நாடு இங்கே இருக்கும். இது மொத்தம் சுற்றி தான் வந்து சேரர்கள் ஆட்சி பகுதி சொல்கிறாங்க. தலைநகர் வந்து வஞ்சி, கரூர். தொலைமுகம் வந்து அதாவது தலைநகர் வஞ்சின்னு சொல்கிறாங்க, கரூர்னு சொல்கிறாங்க. துறைமுகம் வந்து முசிறி, தொண்டி. 2 துறைமுகம் இருக்குது, முசிறி, தொண்டி. சின்னம் வந்து வில்லம்பு. மாலை வந்து பனம்பு மாலை. 18 சேர சிறப்பட்ட செய்திகள். அதாவது சேர சிறப்பட்ட செய்தி கூறும்போதுனா 18 இமயமலையிலேருந்து கல்வி கொண்டு வந்து கண்ணகி சிலையை எடுத்தவர் யாருன்னா சேரன் செங்குட்டுவன். பத்தினி வகைப்பட அறிமுகப்படுத்துவார் சேரன் செங்குட்டுவன். சேரன் செங்குட்டுவன் தம்பி வந்து யாருன்னா இளங்கோவடிகள். சிலப்பதிகார ஆசிரியர் தெரியும் இளங்கோவடிகள். அதாவது சேரன் செங்குட்டுவன் தம்பி தான் வந்து இளங்கோவடிகள். முக்கிய சேர அரசர்கள் வந்து உதயம் சேரலாதன். சேர அரசர்களில் முக்கியமான ஒரு 4 பேர் கொடுத்துருக்காங்க. உதயம் சேரலாதன், இமயம் நெடுஞ்சேரலாதன், சேரன் செங்குட்டுவன், சேரன் இரும்பறை 4 பேர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அது வந்து சோழரை பற்றி பார்ப்போம். சோழர் வந்து வெங்கடமலை இங்கே வெங்கடமலை இங்கே இருக்கும். காவிரி கழிமுக பகுதி இங்கே இருக்கும். சோழம் இதுதான் சோழ மண்டலம்னு சொல்கிறாங்க. ஓகேவா. சுற்றி இருக்க சோழ மண்டலம். தலைநகர் வந்து உறையூர் இங்கே இருக்கும். துறைமுகம் வந்து பூகார் இங்கே இருக்கும். சின்னம் வந்து புலி. மாலை வந்து அத்திப்பூ மாலை. கரிகால வல்லவன் வெண்ணிப்போரில், அதாவது வெண்ணிப்போரில் வந்து சேர பாண்டியர் மற்றும் 11 வேலியர்கள். சோழர் வர மாட்டாங்க. சோழர் தான் கரிகால வல்லவன்ல. அதனால் சேரர் பாண்டியர் 11 வேலியருக்குள்ள தோக்கடிச்சாருன்னா கரிகால வல்லவன். காடுகளை விலங்கம் மாட்டினா கண்ணை கட்டினார். அது இது தெரியும். கலனை கடினர் யாருன்னா கரிகால் சோழன் தெரியும். காடுகளை விலங்கம் மாட்டினார். இது கரிகால் சோழன். கலனை காவிரி ஆற்றின் குறுக்கு கட்டப்பட்ட கருத்தடப்பணி 69,000 ஏக்கர் நிலத்தின் பாசன வசதி. அதாவது 63 ஏக்கர் பரப்பளவு பாசன வசதி வருதுன்னு சொல்கிறாங்க. இது கலனை. பட்டினப்பாடு கரிகாலன் வணிக நடவடிக்கைகள் பற்றிய விவரங்கள். கரிகாலனோட வணிக நடக்கப்பட்ட விவரங்கள் சொல்கிறது என்னன்னா பட்டினப்பாலை. முக்கிய சோழரசர்கள் யாருன்னா இளஞ்சர் சென்னி, கரிகால வல்லவன், தொங்கச்செங்கன், கிள்ளி வல்லவன், பின்னர்கிள்ளி. அடுத்தது பாண்டியர் பார்ப்போம். பாண்டியர் வந்து ஆட்சி பகுதி வந்து தென் தமிழகம். இங்கே தென் தமிழகம் ஃபுல்லாக பாண்டியர் ஆட்சி பகுதி தான். தலைநகர் வந்து மதுரை இங்கே இருக்கும். துறைமுகம் வந்து கோர்க்கு இங்கே இருக்கும். சின்னம் வந்து 2 மீன்கள். மாலை வந்து வேப்பம் மாலை. தமிழ் புலவர்கள் மற்றும் அறிஞர்கள் ஆதரித்தர் யாருன்னா வந்து பாண்டியர்கள் தான். தலைநகரம் போரில் சேர சோழர் 5 வேலியர்களை தோற்கடித்தார் நெடுஞ்செழியன். இங்கே யாரை பார்த்தோம்? வெண்ணி போரில் சேரர் பாண்டியர் 11 வேலியர்களை தோற்கடித்து கரிகால வல்லவன். அதே மாதிரி வந்து இங்கே வந்து சேர சோழர் 5 வேலியர்களை தோற்கடித்தார் நெடுஞ்செழியன்.
பாண்டிய நாடு வந்து முத்துக்குளிப்புக்கு புகழ்பெற்றது. ஆமாம், பாண்டிய நாடு வந்து எதுக்கு புகழ்பெற்றதுன்னா முத்துக்குளிப்புக்கு புகழ்பெற்றதுன்னு சொல்கிறாங்க. வேத வேலைகள் நடத்தியவர் யாருன்னா முதுகுடுமி பெருவழி. இது இம்பார்ட்டன்ட். வேத வேள்விகள் நடத்தியவர் யாருன்னா முதுகுடுமி. அது வேத வேள்விகள்லாம் என்ன மந்திரம்லாம் சொல்கிறாங்க, அதுதான் சொல்கிறாங்க முதுகுடுமி பெருவழி. முக்கிய பாண்டிய அரசர்கள் யாருன்னா நெடியோன், நன்மாறன், முதுகுடுமி பெருவழி, நெடுஞ்செழியன். சேரரோட மாலை வந்து பனம்பு மாலை, துறைமுகம் வந்து முசிறி தொண்டி, தலைநகர் வந்து வஞ்சி கருன்னு சொல்கிறாங்க. 2 சொல்கிறாங்க. வில்லு அம்பு, சின்ன வில் அம்பு. சோழகம் வந்து அத்திப்பூ மாலை, தலைமுகம் புகார், தலைநகர் வந்து உறையூர் புகார்னு சொல்கிறாங்க. உறையூரும் புகாரும் இருந்திருக்கு, உறையூரும் இருந்திருக்கு. உறையூர் வந்து உள்ளே இருக்கும், புகார் வந்து துறைமுகமாக இருக்கும். சின்ன வந்து புலி. பாண்டியன் வந்து வேப்பம்பூ மாலை, கோர்க்கை. துறைமுகம் வந்து கோர்க்கை, தலைநகர் வந்து மதுரை. 2 மீன்கள் சொல்கிறாங்க. சேரன் வந்து ஆதவன் கூட்டம். சேரன் பட்டங்கள் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பட்டங்கள். ஆதவன் குட்டவன் மாணவன் இரும்போரை. சோழன் வந்து சென்னி செம்பின் கிள்ளி வளவன். பாண்டியன் வந்து மாறன் வழுதி செழியன் தென்னார். இதான் சொல்கிறேன். சேரன் வந்து ஆதவன் கூட்டவன் மாணவன் இரும்போரை. சோழன் வந்து சென்னி செம்பின் கிள்ளி வளவன். பாண்டியன் வந்து மாறன் வழுதி செழியன் தென்னார். குறுநில மன்னர்கள் பழந்தமிழ் சொல் ஆயர் என்பதுலேருந்து இது அந்தியன், இதெல்லாம் வந்து இந்த குறுநில மன்னர்கள் பேர். இது அந்திரன், தீவியன், நன்னன் குறுநில மன்னர் பேர். ஆயின்னா ஆணிரை மேய்ப்பர்னு அர்த்தம். ஆயர்னு சொல்கிறாங்க, அதான் பழந்தமிழ் சொல் வந்து சொல்கிறாங்க. வேலியர்னா வேளாளர். பழந்தமிழ் ஆட்சியர் நிலவுடைமை பிரிவினர். அதாவது வேலியர் யார்? வேளாளர்னா பழந்தமிழ் ஆட்சியர் நிலவுடைமை பிரிவினர் தான் அப்படி சொல்கிறாங்க. கடையெழு வள்ளலுக்கு வந்து பாரி, காரி, ஓரி, பேகன், அதியமான், நலி 1 2 3 4 5 6 7 பேரும் வந்து கடையெழு வள்ளல்கள். கீழே வந்து கிராம தலைவர் சொல்கிறாங்க. சங்ககால ஆட்சி அமைப்பு வந்து பரம்பரையும் வந்து முடிவாட்சி இருந்திருக்கு. அரசர் வந்து கோன்னு சொல்லியிருக்காங்க. வேந்தன், மன்னன், கோட்டரன்னு சொல்லியிருக்காங்க. இறைவன் வந்து மூத்த மகன் அடுத்து அரியணை ஏறினார். கோட்டரவன், இறைவன். அதாவது அரசர் முடியாட்சி பரம்பரை வந்து முடியாட்சியாக இருக்குது. அரசர் வந்து வேந்தன், மன்னன், கோட்டரவன், இறைவன் சொல்லியிருக்காங்க. மூத்த மகன் அடுத்து அரியணை ஏறினார். அதாவது மூத்த மகன் அடுத்து அரியணை ஏறினார். அது மூத்த மகன் தான் அரியணை ஏறுதுன்னு சொல்கிறாங்க. பட்டச்சூட்டு விழா வந்து அரசு கட்டில் ஏறுதுன்னு சொல்கிறாங்க. இது பட்டச்சூட்டு விழா வந்து இது பேர். இது அரசு கட்டில் ஏறுதல் வந்து இது பேர். பட்டத்தில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? கோமகம் சொல்லியிருக்காங்க. இளையவரம் வந்து இளங்கோவலஞ்சேன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து அரசரோட பேர் தான். இது பட்டத்தை சொல்லிடுறாங்க. இளையவரம் வந்து இளங்கோவலஞ்சேன்னு சொல்லி பட்டத்தில் கோமகம் சொல்கிறாங்க. அரசர் அரசவைக்கு கூடினார் சொல்கிறாங்க. நிலவரி வந்து இறைன்னு சொல்கிறாங்க. முக்கிய வருவாய் நிலவரி இறைன்னு சொல்கிறாங்க. அரசர்கள் வந்து வீரர்கள் அணிந்தனர் சொல்கிறாங்க. ஒற்றர்கள் உழவு பணி பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க. புறமுதுகில் காயம் அவமானம் அரசர்கள் உண்ணாவிரதம். இது என்னன்னு தெரில. புறமுதுகில் காயம் அவமானம் அரசர்கள் உண்ணாவிரதம். சரி, இது விட்டுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். சபை வந்து சபை வந்து அரியணை வந்து அரசர் ஆசனம்னு சொல்கிறாங்க. 5 கடமைகள் என்னென்னா, அதுதான் அந்த சபைக்கு வந்து 5 கடமை. அரசரோட கடமை என்னென்னா கல்வி, ஊக்குவித்தல், சடங்கு, பரிசு, மக்கள் பாதுகாப்பு, குற்றவாளி தண்டனை. கல்வி ஊக்குவித்தல் ஃபஸ்ட்டு, சடங்கு 2, பரிசு 3, மக்கள் பாதுகாப்பு 4, குற்றவாளி தண்டனை 5. நிர்வாக குழுக்கள் வந்து 5 பெருங்குழு, எண்பராயன்னு சொல்லிட்டு 50 குழு 5 பேர், எண்பராயன் 8 பேர் இருந்திருக்காங்க. படை வந்து 4 பிரிவு இருந்திருக்கு. காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படைன்னு சொல்லிட்டு 4 படை இருந்திருக்கு. படைத்தொழில் வந்து தானித்திறன்னு சொல்கிறாங்க. ஆயுதங்கள் வந்து வாள், கிணம், தோமாரம், ஈட்டி, வில் அம்பெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆயுதக்கிழங்கு வந்து படைக்கோட்டில் போர் முரசு கடவுளாக வணங்கப்படன்னு சொல்கிறாங்க. அரசர் வந்து இறுதி மேல்முறை நீதிமன்றம் சொல்கிறாங்க. தலைநகர் வந்து தலைநகர் நீதிமன்றம் வந்து அவைன்னு சொல்கிறாங்க. கிராம நீதிமன்றம் நாகப்பாம்பு சோதனை உரிமை வழக்கு. கிராம நீதிமன்றம் வந்து மன்றம் சொல்கிறாங்க. நாகப்பாம்பு சோதனை உரிமை வழக்கு முறை. அதாவது உரிமை வழக்கு முறையில் வந்து நாகப்பாம்பு சோதனை பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப கடுமையாக இருக்குது தண்டனை. அவ்வளோ கடுமையாக இருந்துட்டு சொல்கிறாங்க. தண்டனைகளில் மரணதண்டனை கொடுத்துருக்காங்க. தலை விஷயத்தில் கொடுத்துருக்காங்க. தலைசி வந்து தலை வெட்டுதல் அர்த்தம். உறுப்பு துண்டுதல்னு சொல்கிறோம். சித்திரவதை, சிறை அபராதம்லாம் கட்டியிருக்காங்க. அப்போது உள்ளாட்சி நிர்வாகம் வந்து மண்டலம் வந்து ஒட்டுமொத்த ஆட்சி பகுதி சொல்கிறாங்க. மண்டலம் வந்து பிரிக்கப்பட்டது, நாடாக பிரிக்கப்பட்டது சொல்கிறாங்க. நாடு பிரிக்கப்பட்டது, குற்றமாக பிரிக்கப்பட்டது. பேரு சுற்று ஊர் கிராமம்னு சொல்கிறாங்க. கடற்கரையோரம் நகரம் படித்தம் சொல்கிறாங்க. துறைமுகம் போது பேர் வந்து புகார்ன்றாங்க.
முக்கிய நகரங்கள் வந்து புகார், உறையூர், கோர்க்கை, மதுரை, முசிறி, வஞ்சி, கரூர், இதெல்லாம் காஞ்சி, இதெல்லாம் வந்து முக்கிய நகரம் சொல்கிறாங்க. இது 5 நகரை பிரிக்க இது தெரியல. மலை சார்ந்த இடம்னா குறிஞ்சி. இது தொழில் வந்து வேட்டை சேகரித்தல். குறவருக்கு ஒரு தேர். கடவுள் வந்து முருகன். முல்லை வந்து காடும் இடமும். ஆணையம் மேய்த்தல். ஆயராய்ச்சல் மாயோன்னு. மருதம் வந்து வயலும் வயல் சார்ந்த இடமும். வேளாண்மை முக்கிய தொழில் வந்து வேளாண்மை. உழவன் ஒரு தேர். இந்திரன் சொல்கிறாங்க. நீதனம் கடலும் கடல்சார் பகுதியும். மீன்பிடி உப்பு பற்றி பரதர் நூல் தேர் சொல்கிறாங்க. அடுத்து வந்து என்னன்னா மீன் பிடிக்கிறவங்க நம்ம சொல்கிறாங்க. இந்த கடவுள் வந்து வருணன்னு சொல்கிறாங்க. பாளையம் வந்து வரணம் என்னன்னு சொல்கிறாங்க. வீர செயல்கள் பண்ணிடுவாங்க. தொழில் வந்து வீர செயல்கள். கொள்ளடிக்கிறது தான் அவங்க செயல். அப்படி தான் சங்க இலக்கியத்தில் இருக்குது. பட் ஆனால் வந்து அது வந்து தெரில. அது உண்மையாக இல்லைன்னு தெரில. மறவர் மரத்திலே கொற்றவைன்னு சொல்கிறாங்க. பெண்கள் நிலையம் வந்து சமூக வாழ்வில் பெண்களுக்கு கட்டுப்பாடு இல்லைன்னு சொல்கிறாங்க. 40 பெண்பால் குழு இருக்காங்க. திருமணம் சொந்த விருப்பத்தை சார்ந்தது. கர்ப்பம் மிக சிறந்த ஒழுக்கம். மகனமாக சொந்த சம பங்கு பெற்றேன். அது சொத்து சம பங்கு பெற்றேன்னு மகனமாக சொத்து சம பங்கு பெற்றேன்னு சொல்கிறாங்க. சங்ககால பெண்டவர்கள் ஔவையார், வெளிவிதியர், காக்கைப்பாடினார், ஆதிமந்தியர், பொன்முடியார் சொல்கிறாங்க. இவங்களாம் ஔவையார், வெளிவிதியர், காக்கைப்பாடினார், ஆதிமந்தியர், பொன்முடியார் சொல்கிறாங்க. மத நம்பிக்கைகள் வந்து சமூக பிரிவுகள் வந்து முதன்மை கடவுள் வந்து சிவன், முருகன், ஏன கடவுள் சிவன், மாயன், விஷ்ணு, இந்திரன், வருணன், கொற்றவை இவங்களாம் இருந்திருக்காங்க. முக்கியமாக கடவுள் வந்து முருகன் தான் முக்கியமாக கடவுள்னு சொல்கிறாங்க. நடுகள் வழிபாடு இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. பௌத்தம் சமணம் உடனே இருந்ததுன்னு சொல்கிறாங்க. வட இந்தியா போல் சாதி முறை வளரவில்லைன்றாங்க. வர்ணாசிரமினர் வந்ததுன்னு சொல்கிறாங்க. வட இந்தியாவில் இருந்தபோது அந்த பிராமணர்கள் கூட்டம்லாம் இங்கே இல்லைன்றாங்க. அந்த வர்ணசர்மம் வந்து பின்னர் வந்ததுன்னு சொல்கிறாங்க. உடையமட்டம் சிலுவந்தர் வந்து துணி வந்திருக்காங்க. மசின் பட்டு தேர்த்தேனும் பட்டு கணக்கு வந்திருக்காங்க. சாதாரண மக்கள் வந்து 10 இருத்துண்டு ஆடை அணிஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அணிகள் வந்து தங்கம், வெள்ளி, முத்துக்கள், நவரத்தன், தங்கு, மாசங்கள்லாம் யூஸ் பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க. கலைகள் வந்து இசைக்கருவிகள் வந்து முரசு, புல்லாங்குழல், யாழ் யூஸ் பண்ணியிருக்காங்க. கரிகாலன் 7 இசை வல்லான்னு சொல்கிறாங்க. இசையின் 7 ஸ்வரங்கள் அறிந்தவர் சொல்கிறாங்க. பாணவர் வெளியேற பாடல்கள் பாடம் புலவர்கள்னு சொல்கிறாங்க. பாணவர் ஏன்னா பாடல்கள் பாடம் புலவர்கள் பாடகர்னு சொல்கிறாங்க. கணிகை ஏன்னா நடனமாங்கள் இருந்தால் கணிகை சொல்கிறாங்க. கூத்து முக்கியமான பண்பாட்டு அம்சம்னு சொல்கிறாங்க. நாட்டுப்புற பாடல் முக்கிய நாடுன்னு சொல்கிறாங்க. தொழில் வந்து முக்கிய தொழில் வந்து வேளாண்மை, ஆணையம் மீன் பிடித்தல், வேலையாடுன்னு சொல்கிறாங்க. கணினி தொழில் அப்போ கணினி வந்து தச்சர், கொள்ளர், மண்பாண்டம் இவர் சொல்கிறாங்க. நஷ்டம் வந்து விவசாயிகள் பகுதி முன்னேற தொழில்னு சொல்கிறாங்க. விழாக்கள் பொழுதுபோக்கு அறுவடை திருநாள், பொங்கல் சொல்கிறாங்க. கார்த்திகை திருவிழா சொல்கிறாங்க. நடனம், நெருசண்டை, சேவல் சண்டை, சாயம், வேட்டை, மண்ணில் முஞ்சல்லாம் இதுன்னு சொல்கிறாங்க. வணிகம் 3 நிலைகளில் உள்ளூர், உள்நாட்டில், கடற்கடல், வெளிநாட்டு வணிகம் சொல்கிறாங்க. 3 நிலை நடந்திருக்கு சொல்கிறாங்க. உள்ளூர் வணிகம், உள்நாட்டில், கடற்கடல், வெளிநாட்டில் சொல்கிறாங்க. சேமிக்கிடங்கள், கடற்கரையோரம், கலங்கரை இலங்கச்சுட, ஒளி விளக்க கோபுரம், அதாவது கலங்கரை சுட ஒளி விளக்க கோபுரம் சொல்கிறாங்க. ஆலங்காடி மதுரை, அதாவது காலையில் சந்தை வந்து ஆலங்காடி சொல்கிறாங்க. இரவு சந்தை ஆலங்காடி சொல்கிறாங்க. பண்டமாட்டமே பொருளாகன்னு சொல்கிறாங்க. முக்கியத்தனமான முத்து கோப்பைன்னு சொல்கிறாங்க. ஏற்றுமதி பொருட்கள் வந்து உப்பு, மிளகு, முத்துக்கள், தந்தம், பட்டு, நறுமணம் பொருட்கள், வைரம், குங்குமம் மற்றும் சந்தனம் சொல்கிறாங்க. இயக்கமதி பொருட்கள் புஷ்பராகம், ஈயம், திராட்சை, மது, கண்ணாடி, குதிரைகள் சொல்கிறாங்க. வணிகன் கிரேக்கம், ரோம், எகிப்து, சீனா, தென்கிழக்கு சொல்கிறாங்க. ரோம பேரரசு ஆர்லியன் வந்து பட்டை எடையை கொடுத்து தங்கம் தகுதியான அது ரோம பேரரசு ஆர்லியன் சொல்கிறாங்கன்னா பட்டை எடை தங்கம் கொடுத்து பேர தகுதியான அறிவித்தார். முஸ்லிம் இந்திய முதல்ல பேரங்காடி அகஸ்டஸ் கடலுக்கு கோயிலுக்கு இருந்தது சொல்கிறாங்க. பின்னணி குறிப்பில் வந்து இந்தியா முதல்ல பேரங்காடி முஸ்லிம் சொல்கிறாரு. அதில் வந்து அகஸ்டஸ் கடலுக்கு கோயில் இருந்ததுன்னு சொல்கிறாரு. கலப்பரர்கள் வந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு இறுதி சங்காலம் சரி வந்தது. 3ஆம் இறுதியில் கலப்பரர் காலம் இது. கலப்பரை பற்றி சின்ன சொல்கிறான்னு பார்ப்போம். கிபி 3ஆம் நூற்றாண்டு இறுதி சங்காலம் சரி வந்தது. சங்காலம் வந்து காலம் கிமு கிபி 3 தானே பார்த்தோம். கிமு 3 கிபி 3 பார்த்தோம்ல. அதை வந்து கிபி 3 சரி தொடங்கி சொல்கிறாங்க. காப்பிரத்தை தமிழகத்துக்கு கைப்பற்றி 2.5 நூற்றாண்டுகள் ஆட்சின்னு சொல்கிறாங்க. இலக்கிய சங்கம் தமிழ் நாளில் சரிது வியாபாரங்களாக பெரிய புராணம்லாம் இந்த காலத்தை ஏற்றிருக்காங்க. காலத்தில் எழுதப்பட்ட வந்து சிவசிந்தாமணி கொண்டலகை சொல்கிறாங்க. பௌத்தம் சாமம் முக்கியத்துவம் பெற்ற காலம்னு சொல்கிறாங்க. வட்டத்துக்கு என்ன புதிய ஏற்றுமதி வந்து சமஸ்கிருதம் பிராகிருதம் அறிவுன்னு சொல்கிறாங்க. வட்டத்துக்கு என்ன புதிய ஏற்றுமதி வந்து சமஸ்கிருதம் பிராகிருதம் அறிவுன்னு சொல்கிறாங்க. 12 கிழங்குகள் ஏற்றப்பட்டன்னு சொல்கிறாங்க. 17 கிழங்குகள் ஏற்றப்பட்ட காலம்னா கலப்பிடத்துக்கு காலம்னு சொல்லணும். காப்பிடக்காரங்க 2 காலம் அல்ல, வணிகம் பார்த்தவங்க தொடர்ந்து திருத்துவீங்கன்னா அது இப்போ சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா வரலாற்று ஆசிரியர் வந்து கலப்பிட காலம் வந்து 2 காலம் சொல்கிறாங்க. பட் ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா கலப்பு காலம் வந்து 2 காலம் இல்லை, ஏன்னா அவங்க வந்து வணிகம் பார்த்தவங்க தொடர்ந்து செலுத்தி வந்துருக்கான்னு சொல்கிறாங்க. ஓகே, இது போதும். நீங்கள் இன்னொரு வீடியோவில் வேறு டாபிக் பார்ப்போம்.